தான் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கின்றது. தமிழகத்தில் தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து இது போன்ற சந்திப்புகள் டெல்லியில் நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தான் அனைவரும் அங்கிருந்து வரக்கூடிய அனைவருமே தற்பொழுது சந்தித்து அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம், தமிழகத்தில் இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அது தொடர்பான அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் தொடர்பாக தொடர்ந்து இங்கு ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் அங்கிருந்து வரக்கூடிய தலைவர்கள் ஒருவராக டெல்லியில் தற்பொழுது இது போன்ற சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் தற்போது நயினார் நாகேந்திரனும் டெல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அந்த பெருந்திரை முத்தையர் தற்போது அந்த தபால் தலை வெளியிட நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த சந்திப்பானது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து அங்கு அவர்கள் பாஜக தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அதிமுகவுடன் கூட்டணி தற்பொழுது வலுப்பெற்றிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் இணைந்து போட்டியிடுவது தற்பொழுது அவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அதிமுக சார்பில் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது தொடர்பாக முடிவெடுப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுடைய பொதுக்குழு கூட்டத்தின் மூலமாக முடிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் தற்பொழுது கூட்டணியில் இருக்கப் போகின்றன என்பது இன்னும் ஒரு முடிவில்லாத ஒரு சூழ்நிலையாகவே இருந்து கொண்டிருப்பதை காண முடிகின்றது. இது மற்றொரு புறத்தில் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அவர்கள் ஏற்கனவே இருந்தது போன்று தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் இருந்து தற்பொழுது இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகமும் தற்பொழுது இந்த அரசியல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய அந்த கூட்டணியானது ஒரு முழுமையான ஒரு வடிவம் பெற்றதாக இன்னும் இல்லை என்று பார்க்கப்படுகின்றது. எந்தெந்த கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு தீர்க்கமான ஒரு அறிவிப்பானது இதுவரை இல்லை. அது போன்ற ஒரு நிலையில் தான் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பிறகு ஒரு மும்முனை போட்டி நிலவுவது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது இந்த கூட்டங்களானது அடுத்தடுத்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது இங்கு டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பாக அவர் செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கின்றாரா என்பது தொடர்பாக நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கள நிலவரம், தேர்தல் கள நிலவரம் தொடர்பாக அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகள், அது மட்டுமல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தது போன்று இந்த தொகுதி பங்கீடுகள், எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவது, கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் அது நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் இன்னும் முடிவு கிடைக்காத ஒரு நிலையில் தற்பொழுது இது போன்ற சந்திப்புகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மேலும் தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம் டெல்லியை பொறுத்தவரையில்.